ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம பார்த்து ஆகணும். அதாவது பகல் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு வண்டி ஏதாவது கடன் கேட்டு அவங்க கையில் காலாவது உளுந்து வண்டியை வாங்கியாச்சு. அப்படியே நம்ம கொடி நடியாக போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சம்பவம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஓரத்தில் பெல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணிடு. வாங்க வீடியோக்குள்ளே போங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எந்த சம்பவம் எந்த இடத்த பற்றி சொல்கிறோன்னா பார்த்தோம்னா, பகலில் நடக்கக்கூடிய, அதாவது பெங்களூர் சிட்டியில் பகல் நடக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியா சொல்கிறத விட ரெட் லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹவுஸை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே அந்த எக்ஸலில் பொடி நிறையா போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிகள், அதாவது நான் போகிற வழியில் நிறையா கம்பெனிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி மக்கள், எக்கச்சக்கமான வண்டி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டு இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா நான் அந்த கேமரா பிடிச்சிட்டு இந்த வண்டியை நான் ஒரு கையில் ஓட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக கண்டிப்பாக அந்த பகல் நடக்கக்கூடிய ரெட் லைட் ஹோம் அதை கண்டிப்பாக பார்த்து ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட அப்படியே ட்ராவல் பண்ணோம். அதே பார்த்தீங்கன்னா அந்த மேக வியூ பாயிண்ட்டுகள்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்தது, வேலை விடாதுன்னு நினைக்கிறேன். இந்த 4 வழிச்சாலை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ரோடு இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் வண்டி ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது, கொஞ்சம் இடைஞ்சூரில் இருந்தது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொடிநடியாக போயிட்டே இருந்தேன். ஆனால் என்ன தான் முறுக்கணுங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தனுஷ் படத்தில் எது சொல்கிறது, வேலையில்லா பட்டத்தில் அந்த வண்டி என்ன முறுக்கினாலும் ஸ்லோவாக தான் போகும் பார்த்தியா, அந்த ரேஞ்சாக போயிட்டு இருந்தது. சரி இந்த வண்டி போகட்டும், நாம் ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாமளும் அந்த வண்டியை நோக்கி அப்படி போயிட்டுருக்கோம். அது கூடயே போயிட்டுருக்கோம். ஆனால் செம்மையாக இருந்தது. நான் அந்த ட்ராவல் பண்ணும் போதும் சரி, அந்த பகலில் அந்த வியூ பாயிண்ட்டுகள் சரி, பார்க்குறதுக்கும் சரி, நிறையா அந்த வண்டிகள்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஆனால் கொஞ்சம் காட்சிகள்லாம் பார்க்கும்போது செம்மையாக அட்டகாசமாக இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம போய் அந்த ரீச் ஆக போகிறோம் ஹெட்லைட் ஹோமில். ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் சரியாக அவங்களுக்கு அதெல்லாம் கிளியராக தெரியாது நினைக்கிறேன். அவங்கள நான் சரியாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நம்ம தெரியாமல் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது பெங்களூர் சிட்டிக்குள்ளே பகல்லையும் இப்படி ஒரு ஹெட்லைட்டு ஓமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட். அதனால தான் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறத விட ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம். அதனால் அதை நோக்கி தான் நம்ம சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லலாம், அதெல்லாம் பாருங்கள் மேகம் பட் செம்மையாக இருக்குது மக்களே. பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் பெங்களூர் சிட்டி தான் பேர். ஆனால் அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குண்டும் குழியுமாக இருந்தது. ஆனால் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிகள், எக்கச்சக்கமான கம்பெனிகள் வண்டிலாம் போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் கரெக்டாக அந்த சீரமைப்பு பணிலாம் எதுவுமே பெருசாக கிடையாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி குழியாக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் அந்த தாங்க அந்த ரெட் லைட்டு ஹோம் அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம், அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி போவோம். ஏன்னா கேமரா கொஞ்சம் அடிச்சு ஓட்ட முடியாது. ஏன்னா அது போகிறவங்களுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பார்க்கும்போது கொஞ்சம் சொல்லுவேன் தனிமையில் இருந்தது அந்த வீடு. பார்த்திங்கன்னா அது மட்டும் அந்த வீடு மட்டும் தனிமையாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய போக்குவரத்துலாம் அங்கே நிறைய பேர்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் சரியாக அந்த வீட்டிலலாம் உள்ள ஓப்பனாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் சரியாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கேமராவே இப்படி சைடில் வச்சுட்டு போனதுனால சரியாக உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு தெரியுது நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது அங்கே சின்னதாக ஒரு வீடு, அட்டை போட்ட வீடு மாதிரி எது பார்த்தீங்களா மக்களே. அதாவது பாருங்கள், இந்த லாரி அதுக்குள்ளே மறைச்சிருச்சு பாருங்கள். அதாவது இந்த ஈச்சர் அதுக்குள்ளே மறைச்சிருச்சு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா. அதாவது அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு வீடுக்கு பாருங்கள். அந்த வீடு தான் ரெட் லைட் ஹோமு. பாருங்கள் இப்போது அந்த கேமரா லைட்டை திருப்புறோம் உங்களுக்காக. இந்த வீடு தான் மக்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நம்பர் நடந்து பாருங்கள். இப்போ உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ உள்ளே போயிட்டாங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுதாங்க ரெட் லைட் ஹோம். அதாவது நீங்கள் பகல்லையும் உங்கள் ரெட் லைட் நடந்துகிட்ருக்கு, இந்த நைட்லேயும் நடந்துகிட்ருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு ரெட் லைட் ஹோம் சொல்லலாம். அதாவது பகலையும் சரி இரவுலையும் சரி. இது உங்களுடைய கருத்து நீங்கள் என்னென்னு மறக்காம கமெண்ட் போட்டு விடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் இதுக்கான ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்ட்டு.